ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற லால் சலாம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா டைட்டில் கார்ட்லேயே பார்த்திங்கன்னா திரைக்கதை இயக்கம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படிங்கிறது தான் போடுறாங்க. இதை பற்றி நம்ம ஃபர்தராக பேசலாம். இந்த படத்தில் விஷ்ணு விஷால், விக்ராந்த் சூப்பர் ஸ்டாரு, அப்புறம் நிரோஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. தம்பி ராமையா, செந்தில் சார் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். தமிழ் சினிமா ஏன் அவர் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு இன்னுமே பெருசாக வெளியே தெரியல. அது ஏன்னும் தெரியல. அப்புறம் இந்த படத்தில் விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் கிரிக்கெட்டர்ஸாக இருக்காங்க. அதாவது மூர்பாபாத் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எலெக்ஷனில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேஎஸ் ரவிக்குமாரோட கட்சி இருக்குது. அந்த கட்சியில் திட்டம் போடுறாங்க. இந்த தடவை அந்த தொகுதியில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. அதுக்காக உள்ளூர் அரசியல்வாதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கட்சி சேர்ந்தவங்க, அவங்கள வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க. முரார்பாத் அப்படின்னா முஸ்லீம்கள் அதிகமாக வசிக்கிற பகுதி. கொஞ்சமாக இந்துக்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு வைங்களேன். அதில் ரஜினிகாந்த் மும்பையில் பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு அங்கே இருந்துகிட்ருக்காரு. அவரோட பையன் தான் விக்ராந்தாக பண்ணியிருக்காங்க. ஒரு கிரிக்கெட்டராக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே மூர்பாபாத் இருக்கு இல்லையா, இங்கே விஷ்ணு விஷால் டீம் பார்த்திங்கன்னா எம்சிசி அப்படின்ட்டு இருக்காங்க. 3 ஸ்டார் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆரம்பித்த இந்த கிரிக்கெட் கிளப்பும் இருக்கும். இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை போயிட்டுருக்கும். இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அப்புறமா பேசலாம் அப்படின்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா இந்த கேஎஸ் ரவிக்குமார் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக ஒரு திட்டம் போடுவாங்க. ஸோ அது இந்த படத்தோட கதையாக அப்படிங்கிறது. அதேமாரி இந்த எம்சிசி 3 ஸ்டார் கிரிக்கெட் கிளப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இவங்களுக்கான போட்டியாக இருக்குமா இந்த படம் அப்படிங்கிறது, இந்த கதை இருக்குமா அப்படிங்கிறது நம்மளை யோசிக்க வைக்கும். அப்புறம் ரஜினிகாந்த் பிஸ்னஸ் மேனை காட்டுவாங்க. ஸோ அவருக்கான கதையாக இது அப்படிங்கிறது நம்மளை யோசிக்க வைக்கும். இந்த மாதிரி கதை அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே நமக்கு இதுதான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ஆணித்தரமாக ப்ரூவ் பண்ணவே இல்லை. அது பாட்டுக்கு கதை நகர்ந்துகிட்டே இருக்கு. இந்த நான் லீனியர் மெத்தட் இருக்குங்க இல்லையா, 6 மாதங்களுக்கு முன்பு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே நம்ம பயணிச்சுட்டு இருக்கும்போது அதுக்குள்ளேயே இன்னொரு 6 மாதங்களுக்கு முன்பு அப்படின்னு போடுறாங்க. அதனால் கதையை நம்மளால் இன்டர்வல் பிளாக் வரைக்குமே கேட்ச் பண்ண முடியல. ஸோ இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்காக கேஎஸ் ரவிக்குமார் போடுற திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த திட்டத்துக்கு பின்னாடி அந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் பண்ணுற சின்ன சித்து விளையாட்டுகள் தான் இந்த படத்தோட கதையை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 5 ஊருக்கும் சேர்ந்து தேர் இருக்குது. அந்த தேரை வில்லன் கூட்டம் இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த வில்லனை பண்ணியிருக்கிறவர் விவேக் பிரசன்னா. அவரோட ரோல் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வில்லன் கேரக்டர் கொஞ்சம் பொருத்தமாக நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது பாராட்டத்தக்கதாக இருக்குது. அந்த தேர் இழுத்துட்டு போயிடறாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு விஷால் அந்த ஊருக்கு சொந்தமாக தேர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியில் ஈடுபடுறாங்க. சரி, அதையாவது படத்தோட கதையை எடுத்துக்கலான்னு போனால் அதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அப்புறம் என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் அவர் வழக்கம் போல் அவரோட ரோல் பர்ஃபெக்டாக அவர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். விக்ராந்தோட அப்பாவாக வரட்டும், அதே மாதிரி வர்றதாகட்டும், அதேமாதிரி அந்த பையன் ரஞ்சி டிராஃபிக் செலக்ட் ஆகிருக்கான் அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்தை அவர் வெளிப்படுத்துகிற விதம், அந்த ரூம்குள்ளே கிரிக்கெட் ஆடுற சீன்லாம் இருக்கும். அதை நினச்சி பார்த்துட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா ரசிக்கும்படியாகவே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதேமாதிரி எப்போவுமே ரஜினி சார் படங்களில் அவர் அழுகிற மாதிரி சென்டிமெண்ட் சீன்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த படத்துலையும் இருக்குது. அவர் ஹாஸ்பிட்டலில் அந்த ஃபீல் பண்ணி அழுகும்போது கண்டிப்பாக நம்ம கண் கலங்கும். அது அப்படி தான் ரஜினி சார் படங்களை நம்ம பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா அந்த சென்டிமெண்ட் சீனில் ரஜினி அழுதா நம்மளும் அழுவோம். அந்த மாதிரி தான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தத்ரூபமாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்துலேயும் அந்த சீன் ரொம்பவுமே பெர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்புறம் இசை, ஏஆர் ரஹ்மான் ஆல்ரெடி நம்ம அந்த அயலான் படத்துலேயும் அந்த வேறு லெவல் அப்படிங்கிற அந்த சாங்கில் ஏஆர் ரஹ்மான் வாய்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அப்படிங்கிறதே நம்ம ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த சலால்ஜி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அதில் தான் அவரோட வாய்ஸு. அதை பற்றி தான் அப்போ தான் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னே நமக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்குது. இவ்வளோ மெனக்கட்டு ஏஆர் ரஹ்மான் இவ்வளோ அவரை ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மியூசிக் போட முடியுமா அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஏஆர் ரஹ்மான் ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் மியூசிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. நிஜமாகவே கொஞ்சம் கூட இம்ப்ரெசிவாகவே இல்லை.
அயலான்லேயே ஆல்ரெடி வந்து நம்ம எந்திரன் மியூசிக்கை கேட்டு வந்து ஓரளவுக்கு சலிச்சு போன மாதிரி இருந்தது. இந்த படத்தில் ஏன் இன்னும் குதறி வச்சுருக்காரு அப்படிங்கிறது வந்து தெரியல. நீங்கள் பெட்டர் வந்து ஏஆர் ரஹ்மானை யூஸ் பண்ணுற டேரக்டர்ஸ் வந்து அவர்கிட்டருந்து பெட்டர் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவர் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சும்மா படத்துக்கு அவர் சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா வந்து சத்தியமாக ஏஆர் ரஹ்மானை ஃபீல் பண்ண முடியாமல் ஏஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து நிஜமாகவே சலிப்பு தட்டுதுங்க. இது ஒரு நார்மல் மியூசிக் டைரக்டரில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரஜினி சார் படங்கிறனால இன்னுமே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எங்களோட தாழ்மையான கருத்து. ஏஆர் ரஹ்மான் சாரும் வந்து கன்சிடர் பண்ணணும். அட்லீஸ்ட் டேரக்டர் அவுட்புட் பண்ணலைனாலும் அவரோட டச் இருக்கிற மாதிரி சில இடங்களில் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டு நல்லா இருக்கணும். இல்லைன்னா பிஜிஎம்மில் எந்த இடத்துலையாவது வந்து ஸ்பெஷல் டச் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லாதது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து படத்தில் கதை அப்படிங்கிறது எதுவுமே இல்லாதனால 2 கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற ஒரு போராகட்டும், பனிப்போர் அந்த மாதிரி, அதேமாதிரி அரசியல் களத்தில் நடக்கிற பின் போராட்டங்களாகட்டும், அதாவது பின்னாடி இருந்து எந்த அளவுக்கு சதி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகட்டும். அதுமாதிரி ரஜினி சார் வந்து மதத்தை வந்து விளையாட்டில் வைக்காத, மனசில் வை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. கடைசியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரஜினி சார் மூலமாக வந்து மதத்தை வந்து மதக்கலவரங்களை வந்து ஏற்படுத்தக்கூடாது, கடவுள் ஒன்று தான், கும்பிட்ற விதம் தான் வேறு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மதக்கலவரங்கள் நடக்கிற மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம பம்பாய் படத்துலேயே வந்து பார்த்துட்டோம். எப்போ 90களின் காலகட்டத்துலேயே அதெல்லாம் திரும்ப ரீகால் பண்ணுற மாதிரி எடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிஜமாகவே சலிப்பு தட்ட தான் செய்யுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜான்னா மச்சான் எங்கடா பிரியாணி அப்படின்னு கேட்குறது ஆகட்டும், அதேமாதிரி பொங்கல் தீபாவளி வந்தால் அவங்க முஸ்லீம் நண்பர்கள் வந்து நம்ம கூட ஸ்வீட்டு பகிர்ந்துக்கிட்டு நம்ம கூட சேர்ந்து கொண்டாடுறதாகட்டும், இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போலாம் கிடையாது. கடந்த 30 வருஷங்களாக வந்து நம்ம பார்க்கறது கிடையாது. ஈவன் நம்ம பம்பாய் படத்துக்கு முன்னாடி, அதுவும் நார்த் இந்தியாவில் தான். பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம பார்த்தது கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த மாதிரி நடந்ததும் கிடையாது, நடக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா இங்கே நான் வந்து எல்லாருமே வந்து நல்ல நண்பர்களாகவும், இன்னும் சொல்லப்போனால் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து அந்யூன்யமாக நட்பு பாராட்டுவாங்க. அப்படி தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ இப்படி வாழ்ந்துட்டுருக்க காலகட்டம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு கதைக்களத்தில் இப்படி காமிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்குது. ஓவராலாக இந்த படம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ஒரு டீசெண்டான என்டர்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கூட இல்லை, ஒரு ஆவரேஜான படம் தான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரஜினி சாரை ஸ்க்ரீனில் பார்க்கணும், அவரோட ப்ரெசன்ஸை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது கண்டிப்பாக இருக்குது. அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் போர்ஷனில் தான் வருவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அவர் படம் முழுக்கவே வராரு. ஓகே, அந்த ஹீரோவுக்கான அந்த ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து வந்து பண்ணியிருக்காங்க. விக்ராந்த் வந்து இந்த படத்தில் தனித்துவமாக தெரிகிறார். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அவரோட கேரக்டர் வந்து உண்மையாலுமே நல்லா அழுத்தமாக பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் சொல்ல வேண்டாம், ரொம்ப செலக்டிவாக பண்ணக்கூடியவர். அவரோட ரோலும் வந்து ஒரு இறுக்கமான கேரக்டர், அது அப்படியே வந்து கடைசி வரை கொண்டு போயிருக்காங்க. நீங்கள் மற்ற கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணு விஷாலுக்கு ஜோடியாக வராங்களா, அவங்க நிரோஷா, தம்பி ராமையா, செந்தில் சார், அவங்க எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுத்த, ஆனால் அவங்கள அந்தளவுக்கு வந்து பெருசாக யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும். அது படத்தில் அந்த விஷ்ணு விஷால், விக்ராந்த், ரஜினி சார் இவங்களை தவிர மற்றவங்களோட ரோல் வந்து பெருசாக நமக்கு மனசில் நிற்கிதா அப்படின்னா வந்து அதுலேயும் கோட்டை விட்டுருக்காங்க. படத்தில் இன்றைக்கி எல்லாம் வந்து மக்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலுமே வந்து அந்த படத்தில் அதை வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துலேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் இன்ட்ரடக்ஷனில் வரும்போது வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸில் வந்து அவர் கூட இருக்கிற ஒரு முன்னாடி போய் ஃபைட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கூட இருக்கிற கேரக்டர் வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு. மற்றவங்கெல்லாம் வந்து அந்த நிரோஷா, அந்த ஹீரோயினாக வர கேரக்டர்லாம் வந்து இந்த படத்தில் வந்து பெருசாக சோதிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினி சார் செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கும்போதே வந்து ஓகே, ஒரு கரெக்டான கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட நம்பிக்கையாக இருந்துச்சு. பட் 3 படத்தை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டராகவே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக பார்க்கலாம், ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான திரையரங்கத்தில் சந்திக்கலாம். தேங்க்யூ.